ஹாய் ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நமக்கு இந்த மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் வரப்போகிறதா பார்த்துருந்தோம் இல்லையா? ஆமாம், அந்த ஸ்குவிட் கேம் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகிறதா பார்த்துருந்தோம். ஸ்குவிட் கேம் ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே எந்த டேட்டில் வரும், மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் எப்போ வரும், முக்கியமாக அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு கொடுக்க போகிற ஃப்ரீ பண்டில் என்ன, இது எல்லாத்த பற்றியுமே கன்ஃபார்மான அப்டேட் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா? நீங்கள் கேட்டிருந்த மாதிரி இது எல்லாத்த பற்றியுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கேமுக்குள்ளே வரக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு மக்களே. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க மக்களே. அப்போ அந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தாங்க பார்த்துருந்தோம். ஒரு ஃபேட் வீல் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம கேமுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் நமக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஃபேட் வீல் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்மாக இருக்குது மக்களே. புல்லட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு நேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேட் வீல் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஒரு அடைவல் அனிமேஷன் எமோட் மாதிரி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. லைட்டாக கிளிச்சாக வந்து பண்ணிக்கிறானுங்க. ஸோ இது பண்ணுறது மூலயமா கிட்ட செம்மையாக இருக்குது பாருங்கள். திடீர்னு ஜூமிங் எஃபெக்ட்டில் போகிறானுங்க, திடீர்னு ஜூம் அவுட் ஆகுது, ஸோ திடீர்னு க்ளோஸ் அப்னு சொல்லிட்டு நல்லா பண்ணிக்கிறானுங்க. ஸோ இந்த ஒரு ஃபேட் வீல் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள ஜூன் 4 அன்னைக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அதாவது ஜூன் 4 அப்படின்னா ஐபிஎலோட ஃபைனல்ஸா? இல்லை ஐபிஎல் ஃபைனல்ஸோ நெக்ஸ்ட் டேட் நினைக்கிறேன். அப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்கூல் காலேஜஸ்லாம். ஸோ அந்த டேட்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வரப்போகுது, ஓகேவா? அண்ட் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சில திங்ஸ்லாம் வந்து கேம் ஃபைஸில் ஆட் பண்ணிக்கிறாங்க மக்களே. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சம்மர் ஈவெண்ட்டு, ஓகேவா? ரொம்ப நாளாக அந்த ஈவெண்ட்டை பற்றி கேட்டே இருந்தீங்க இல்லையா? சம்மர் ஈவெண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ண நிறைய திங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் மொத்தமாக ஆட் பண்ணலை, டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட்டி ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 2 டேஸில் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் சம்மர் ஈவெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு தனியாக டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள 2 டேஸில் நமக்கு வந்து அடுத்த இது வந்து வரப்போகுது இல்லையா? அது பேர் என்ன, பூயா பாஸ் வரப்போகுது இல்லையா? அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த அல்ட்ரா ரேர்க்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது சொல்லிட்டு போக வேண்டியதான். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலைட் பாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பழைய பிளேயர் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்த காஸ்டியூம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அல்ட்ரா ரேர் காஸ்டியூம் வந்து விட்டுருக்கானுங்க, ஓகேங்களா? இது ஆக்சுவலாக அந்த பூனத்தையும் பேஸ் பண்ணி வரும். 2 பண்டிலையுமே பேக் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வால் வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அதை இன்ஸ்பயர் பண்ணி 2 பண்டில் வந்துச்சு, அந்த பண்டில் ஆட் பண்ணியிருக்கானுங்க. நெக்ஸ்ட்டு கன் ஸ்கின்ஸ் கொஞ்சம் இருக்குது. முக்கியமாக இங்கே பாருங்கள், இது வந்து ஒன் ஆஃப் தி எலைட் பாஸில் வந்த ஒரு எமௌண்ட் அது, ஓகேவா? அதுக்கடுத்து கெல்லி காஸ்டியூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தீம் ஐட்டம் கொடுத்துருப்பானுங்க, அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் தீம் தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் பேக் ஸ்கின், இதுவுமே வந்து பூனத்தையும் பேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக் பேக் ஸ்கின். இதெல்லாம் நமக்கு கிடைக்காதுங்க எப்பயுமே. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இத்துப்போம் ஐட்டம்ஸ், இந்த கோல்டு காயின்னு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பேட் ஸ்கின் இந்த மாதிரி தான் கொடுப்பானுங்க. எப்பயுமே இந்த கிரேட்டுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி ஓரளவுக்கு பெரிய ரிவார்டு வந்து இருக்கும், ஓகேங்களா? பட் இந்த கிரேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சொல்கிற மாதிரி பெருசாக எதுவும் ஆட் பண்ணலை. ஒய் பிகாஸ் நமக்கு அடுத்த பூயா பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் வரப்போகுது இல்லையா? அதனால் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அதையும் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சு தான் இந்த மாதிரி விட்டுருக்கானுங்க. எவ்வளோ மோசமானவங்க பார்த்தீங்கன்னா. அதனால் இல்லை, நீங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்து அந்த 10 இது மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இத்துப்போம் ஐட்டம்ஸ் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பேராஷூட்டு, அதுக்கப்புறமா அந்த அவதார்ஸு, பேனர்ஸு, அந்த ஏற்கனவே அந்த பூயா பாஸில் எலைட் பாஸில் மிஸ் பண்ணினதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துருக்கும், அந்த கிரேட்டு அதெல்லாமே சேர்த்து, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி பார்க்க போகிறோம் மக்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரியல்மி கொலாபரேஷன் நம்ம கேமுக்குள்ள திருப்பி வரப்போதாமா. அதாவது நம்ம இந்தியன் சர்வர், பங்களாதேஷ் சர்வர், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சர்வரில், ஓகேங்களா? ஸோ ரியல்மி 14 சம்திங் வரப்போது போல். ஏற்கனவே ஒரு வாட்டி வந்துருக்குது, இப்போ தான் ரீசெண்டாக பிரேக் அவுட் இருந்தானுங்க. இப்போ அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பண்ணுற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கொலாப் வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு குயிக் கொலாபரேஷனாக வரும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து முடிச்சிருவானுங்க. இதை பேஸ் பண்ணி இந்த பேராசூட் ஸ்கின்னு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த ஒரு பேக் பேக் ஸ்கின், இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சொல்லிக்கிற மாதிரி இதில் பெருசாக எதுவும் வராது. ஜஸ்ட் அந்த ஒரு ஃபோன் ப்ரொமோஷனுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்து கொண்டு வருவாங்க, ஓகேங்களா? அந்த இன் கேமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேனரு, அவதாரு, அங்கே எல்லா இடத்துலையுமே ரியல்மி 14 தான் வந்து மாற்றிச்சிருப்பானுங்க, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்ருக்குள்ளே போயிடுவோம் மக்களே. இந்த அப்டேட்டோட ஒரு முக்கியமான கொலாபரேஷனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் 3 கொலாபரேஷன் வந்து வரப்போகுது. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுது. அதில் கொடுக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கவர் பண்ணி ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ தான், ஓகேங்களா? நம்ம சேனல் அவைலபிளாக இருக்கும். அண்ட் முக்கியமாக மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு? நமக்கு வந்து இது நமக்கு எப்போ மெயினாக வரும், அந்த இதை கன்ஃபார்ம் டேட் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க.
கேட்டிருந்தீங்க. அண்ட் இது கூடவே அந்த ஃப்ரீ பண்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கரெக்டாக ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீ பண்டில் என்னன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்குவிட் கேம் சீரிஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் ஒரு காஸ்டியூம் இருக்குமே, அந்த காஸ்டியூம் தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போயும் அதே தான் சொல்கிறேன், இந்த பண்டில் தான் கொடுப்பானுங்க, நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க மக்களே. ஓகேங்களா, நம்ம சொன்னால் அது கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் முக்கியமாக இது வந்து இதை கிளைம் பண்ணுறதுக்கான இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஃப்ரீ ஈவெண்ட்டாக கொடுப்பா, தனியாக ஒரு பேஜ் வச்சு அதில் கொடுப்பானுங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த ஸ்குவிட் கேமை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு சிம்பிள் கேமை வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா இந்த பண்டில் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகேங்களா, கண்டிப்பாக அந்த க்ரீன் கலர் பண்டில் தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது நமக்கு எப்போ வரப்போகுதுன்ற கன்ஃபார்ம் டேட்டை பார்த்துடலாம் மக்களே. ஓகேங்களா, ஸோ ஸ்குவிட் கேம் சீசன் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூன் 27 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது கரெக்டாக. ஸோ அந்த டியூரிங் டேட்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்குவிட் கேம் கொலாபரேஷன் வந்து வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ ஜூனோட கடைசி வீக்கில் நம்ம இந்த கொலாபரேஷனை கேம்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஐ திங்க் அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே 8th anniversary ஈவெண்ட்டுமே வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ ஒரு டபுள் ட்ரீட் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஓகேங்களா, வில்சி என்னங்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கொலாபரேஷன் நம்ம கேம்குள்ளே எப்போ ஆரம்பிக்குதோ அந்த ஆரம்பித்து அந்த 1 வீக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த சீரிஸ் நமக்கு வந்துட்டு இந்த கொலாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் ஆகிற டேட் இருக்குது பார்த்தீங்களா 27th. ஸோ அன்னைக்கு ஒருவேளை நம்ம கேமுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 days மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 daysக்குள்ளே நம்ம கேமுக்குள்ளே வந்துடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜூலை மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட்டை நம்ம கேமுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பெஷல் மக்களே. ஏன்னா இது பார்க்குறதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்குவிட் கேமோட அந்த ஒரு கேர்ள் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு பாப்பா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபீமேல் பண்டெலாம் வந்து கொடுத்துருக்குறானுங்க. அது இது மட்டும் இல்லாமல் அந்த பாப்பா இதுதான் இந்த காஸ்டியூம் தான் அது. ஸோ பார்க்குறதுக்கு செம்ம ஹைட்டாக அதில் அந்த ஸ்டாச்சு மாதிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ண முடியாது அந்த காஸ்டியூமை, மொத்தமாக அப்படியே செட்டாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபீமேல் பண்டில் வச்சே ஒரு க்ளோவால் ஸ்கின்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கிறானுங்க. அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஒருவேளை நமக்கு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் வந்துச்சு அப்படின்னா ஜூன் மந்தோட முக்கியமான டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டாக இது வந்து இருக்கும். ஸோ இன்கேஸ் ஜூலை மந்தில் வந்துச்சு அப்படின்னா ஜூன் மந்த்தை பேஸ் பண்ணி நமக்கு இன்னொரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது 8th anniversary ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, ஆக மொத்தம் 8th anniversary ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் கண்டிப்பாக நம்ம கேமுக்குள்ளே வரும். ஸ்குவிட் கேம் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மிஸ்ட்ரி ஷாப் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக வரும். ஓகே, அடுத்தடுத்து 2 டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே கம்மிங் சூன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகே நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேவரட்டான கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடுவோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரணி அப்படின்ற ஒரு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாரு. எதுக்கு தேங்க்ஸ்னு தெரியல. ஸோ சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அபு சஹீர் அப்படின்ற ஒரு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாரு. பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி ப்ரோ. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி சர்வர் பற்றியும் என்னோட யூஐடியும் வந்து கேட்டிருந்தாரு. என்னோட யூஐடியை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகேங்களா, இதுதான் என்னோட ப்ரொஃபைலு. அண்ட் அந்த ப்ராக்ஸி சர்வரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். அது கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் 60,000 பேர் பார்த்துருந்தாங்க. ஓகேவா, ஸோ ப்ராக்ஸி சர்வர்ன்றது ரொம்ப டேஞ்சரஸ் மக்களே. இதுதான் ப்ராக்ஸி ஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா இது கிடைக்குது, அதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சேஃபே கிடையாது. அது மூலயமா உங்கள் பர்சனல் டேட்டா இதெல்லாம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருட்டு போகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு யாரும் அந்த சைடே போயாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோரோ அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ப்ரோ ஒன்ஸ் அப்பான டைம் நீங்கள் வந்து பிளாக் டைமண்ட் வரும்னு சொல்லியிருந்தீங்களே, அது என்னாச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையல் பர்பஸ்க்காக வந்து ஆட் பண்ணாங்க அட்வான்ஸ் சர்வரில். அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பிங்க் டைமண்டு, அதுக்கப்புறம் பர்பிள் டைமண்டு, அதுக்கப்புறம் ரெண்டுமே ரிமூவ் பண்ணானுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் டைமண்ட்றானுங்க. முக்கியமாக அந்த 8th anniversary ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி பிங்க் டைமண்ட் திருப்பி வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேச்சுக்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து ஒரு சைடில் போயிட்டு இருக்கும். இப்போ எப்படி நமக்கு வந்து ப்ரைம் சிஸ்டம் அதெல்லாம் புதுசாக கொண்டு வரானுங்க, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் யோசிச்சு கரெக்டாக செட் ஆச்சு அப்படின்னா நம்ம கேமுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த பட்டி மாட்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஃபெயிலியராக போயிட்டு இருக்கு. ஓகேவா, அதை பற்றி அதில் எந்த அப்டேட்டுமே கொடுக்க மாட்டானுங்க. ஒருவேளை அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக புதுசாக கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரசீட் அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ பேக்ரவுண்டில் உங்கள் ஃபேஸ் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ரொம்ப நாளாக நான் இதை பற்றி யோசிச்சு தான் இருக்கேன். பேக் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ கேட்டிருக்கீங்க வாய்ஸை, அந்த மாதிரி நான் ஃபேஸ் காட்டி அப்படியே வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். பட் அதை வந்து வீடியோ மேக் பண்ணி அதை எடிட் பண்ணி போகிறதுக்கு டைமிங் சுத்தமாக பத்தாது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மார்னிங் 8
8 ஆஃபீஸ் போனால் நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 10 ஆகிடும். அதுக்கப்புறம் வீடியோ மேக் பண்ணி தூங்குறதுக்கு நைட்டு ஒரு மணி ஆகிடும். ஓகேங்களா, இப்போ கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போது. ஸோ இதுக்கப்புறம் அதனால தான் அது கரெக்டாக ஃபேஸ் கேம் கொடுத்து அதை எடிட் பண்ணி போகிற அளவுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமிங் பத்தாது. ஓகேங்களா, அதனால தான் கொஞ்சம் அப்படி போயிட்டுருக்கு. பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் அப்படின்றவர் கேட்டிருக்கிறாரு, நெக்ஸ்ட் கொலாபரேஷன் என்ன டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ கரெக்டாக ஒரு ஈவெண்ட் வந்து போயிட்டு இருக்குது இல்லையா, நமக்கு அந்த சொலாரா ஈவெண்ட் போயிட்டு இருக்குது இல்லையா. இதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட்டியாக அந்த இன்ஃபைனைட்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து வரும். ஓகேங்களா, ஷார்ட்டான ஈவெண்ட் 10 டேஸில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8th anniversary ஈவெண்ட் வந்து வரும். ஓகேவா, ஸோ அது அந்த டைமிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம் இல்லையா ஸ்குவிட் கேம் கொலாபரேஷனு, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும்ப்பா. ஓகேங்களா, இதெல்லாம் முடிஞ்சு அடுத்த ஈவெண்ட் வரதுக்கு அந்த கேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரியல்மி கொலாபரேஷனு, அதுக்கப்புறமா அந்த நேற்றுக்கு பார்த்துருந்தோம் இல்லையா அந்த காலேஜ் தீம் ஐட்டம்ஸு, அந்த புலி தீம் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா, டைகர் தீம் ஐட்டம்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே எல்லாம் சொல்லி விடுவானுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நைலாங் அனிமி கொலாபரேஷன் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த அனிமி கொலாபரேஷன் வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த டைமிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தலை கொலாபரேஷன்லாம் வந்து இன்னும் ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஓகேவா, அதெல்லாம் என்ன கதைன்னு தெரியல. பட் அடுத்தடுத்து இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் அப்படின்றவர் கேட்டிருக்கிறாரு, உங்களுக்கு எப்போ வி பேட்ச் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு நைட்டு தான் வந்து பேசியிருந்தேன் ப்ரோ கரணா கிட்ட. அவங்க வந்து காலைல ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் வந்து காலைல அவங்க ஃபோன் பண்ணுறப்ப சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் அட்டன் பண்ண முடியலை. ஸோ நீங்கள் டெய்லி என்கிட்ட எவ்வளோ கொஷின்லாம் வந்து கேட்குறீங்க, எல்லாத்துக்குமே என்கிட்ட வந்து ஆன்சர் இருக்குது. ஓகே, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸாக யூடியூப் பண்ணிட்டு இருக்கிறோம். 1300 வீடியோஸ்க்கு மேலே போட்டாச்சு. ஓகேங்களா, பட் இது வரைக்கும் இந்த ஒரு கொஷனுக்கு மட்டும் எனக்கே ஆன்சர் கிடைக்கல. ரொம்ப நாளாக நானும் தேடிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒன்ஸ் கிடைச்சதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ எனிவேஸ் மக்கள், இதெல்லாம் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் மறந்துடாதீங்க மக்களே, நாளைக்கு சனிக்கிழமை ஸோ கில் செலெக்ஷன் இருக்குது சரியா. ஸோ எங்கே இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிங்க. நல்ல பிளேஸ் ஏதாவது ஒழிஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க நான் லைவ் ஸ்ட்ரீமில். ஓகேவா, நேற்றுக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நேற்றுக்கு வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அந்த கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா, நான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி நானே உங்களுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீமில் வந்து கூப்பிடுறேன். ஸோ மறக்காதீங்க மக்களே, நாளைக்கு லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் காலை லைவ் ஸ்ட்ரீம் வந்துடுறேன் சரியா. மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் அந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்கள் எல்லா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை. டேக் கேர். ஹாவ் அ நைஸ் டே.